சாமி, நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த தானிக்கண்டி மக்களுக்கும் சத்குருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு. போன பிறவியில் சத்குரு வந்து இந்த வெள்ளியங்கிரி மலையில் இருக்கும்போது இந்த தானிக்கண்டி மக்கள் அங்கே ஒரு குகையில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சாமி இருக்கிறாரு. இவங்களுக்கு பண்ணுற சாப்பாட்டை அவருக்கு வந்து போகிறப்ப எப்போ போகிறாங்களோ அப்போல்லாம் அவருக்கு வந்து சாப்பாடை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சத்குரு வந்து ஈஷா கிரியா அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இந்த ஈஷா கிரியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். பண்ணுறதெல்லாம் சரி. இதனால் என்ன பலன், என்ன கிடைக்கும் இது பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் அது இப்படி கேட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு 10 செகண்ட் கண் மூடி உட்காரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அடுத்த மாதம் நான் எந்த மாதம் இந்த ஈஷா கிரியா கிளாஸ் எடுத்தனோ அதுக்கு அடுத்த மாதம் புக்கில் வந்து ஈஷா கிரியா செய்முறை பயிற்சி விளக்கம் ஈஷா கிரியாவின் பலன்கள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்போதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே வந்து நான் உட்காந்துருந்தது நான் தவிர அவர் என் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சாமி, இப்போ நீங்கள் இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் இதெல்லாம் பார்த்துக்கங்க இல்லையா, சத்குரு கிட்ட என்ன சொல்லி இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க? ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொன்ன வரைக்கும் அவர் வந்து அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிடும். ஆனால் எப்போ வந்து நான் வந்து ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னனோ, என்ன ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு சாமி, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் கேட்டார். முதல் முறையாக என்கிட்ட ஆக்டிவிட்டிக்காக வந்து சத்குரு வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதில் அந்த குழுவில் காயத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி சத்குருவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சத்குருக்கு என் பேர் ஞாபகம் இருக்குமாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி தெரியலம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கே காயத்ரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை, அந்த பொண்ணு கண்ணிலையும் தண்ணி, சத்குரு கண்ணிலையும் தண்ணி. மடக்காடு வில்லேஜ் பக்கம் ஒரு நாள் சத்குரு வந்தாங்க. அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்தாங்க. அவர் வந்து அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி தட்டி கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேட்டாங்க. கன்னியாஸ்ரீ அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். சாமி, இந்த பொண்ணு பார்த்துக்குங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க வைக்க முடியும் அவ்வளோ பெரிய காலேஜில் அந்த பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சத்குரு எதர்ச்சியாக வந்து அங்கே போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து ஆடு மாடு இதெல்லாம் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வழியில் சத்குரு பார்த்துருக்குறாங்க. அவருக்கு ஒரு ஆடு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆடு பிடிச்சி போய் நம்ம வந்து அவருக்கு கொடுத்தோம். அவர் சொன்னாங்க, என் உயிரே போனாலும் இதை நான் விற்க மாட்டேன். நான் வந்து அந்த பர்சன் பேசி பார்த்ததில்ல யார் கூடயும். அவங்க சொன்னாங்க, ஈஷா வந்து எங்களுக்கு தாய் வீடு. நிறைய பேர் பேசும்போது வந்து அவர் எங்களை காக்க வந்த குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணி கேட்டிருக்கிறேன். சாமி, இப்போ நீங்கள் இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் இதெல்லாம் பார்த்துக்கங்க இல்லையா, இது முதல்ல நீங்கள் எடுக்கும்போது சத்குரு உங்ககிட்ட என்ன சொல்லி இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க? நான் வந்து ஜென்ரலாக சத்குரு வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணும்போது அப்பப்போ பார்க்கும்போது பொதுவாக அவர் என்னென்னா, சாதனை நல்லா பண்ணுறீங்களா சாமி, சாப்பிட்டீங்களா சாமி, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கிறீங்க சாமி அப்படின்ற அந்த ஒரு கொஷின் கேட்பாங்க. நான் வந்து சொல்லுவேன். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொன்ன வரைக்கும் அவர் வந்து அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிடும். ஆனால் எப்போ வந்து நான் இந்த மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர், ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னனோ, ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ ஆயிருந்தது. அந்த டைமில் ஏதோ ஒரு டைமில் வழியில் என்னை பார்த்து கேட்குறாரு. கேட்கும்போது நான் இந்த மாதிரி ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேரில் இருக்கேன்னு சொன்ன உடனே, என்ன ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு சாமி, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் கேட்டார். முதல் முறையாக என்கிட்ட ஆக்டிவிட்டிக்காக வந்து சத்குரு வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம். நான் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் ஆக்டிவிட்டியில் இப்போ என்ன போயிட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அதுலேருந்தே புரிஞ்சுது அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து தியானலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லா நேரத்துலையும் அப்பையிலேருந்தே நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் வேலையாளாவே இருந்துடாமல் அவங்களையும் ஒரு முதலாளி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து சாமி நந்திகேசாவுக்கு சொல்லி சாமி நந்திகேசா நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சத்குருட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதுன்னு. அதனால் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒர்க் பண்ணோம். ஸோ தொழிலாளியாக இருந்தவங்க முதலாளியாக ஆகணும்னு சத்குரு சொன்னாங்களா? ஆமாம்.
இப்போ இதில் வந்து அந்த செல்லமாரியம்மன் வந்து அந்த குழு முதல்ல ஆரம்பித்தோம். அவங்க வந்து முதல்ல ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு இன்கம் பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்க சத்குருக்கு வந்து ஏதோ ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிற விதமாக அவங்க வந்து சத்குருக்கு ஏதோ ஒரு ஷால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நம்ம சத்குருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இது என்ன உதவிக்குழு சுவாமி, அது டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? செல்லமாரியம்மன் ட்ரைபல் உமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். 11 லேடிஸ் தானிக்கண்டியில் இருந்து 11 பேர் இருக்கிறாங்க. அதில் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வந்து இங்கே ஆதியோய்க்கு போகிற வழியில் அவங்க கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து இன்கமில் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம இது சத்குருக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஷால் வாங்கி சத்குருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கே வர சொல்லிட்டாங்க சத்குரு. அங்கே போனப்போ சத்குரு எல்லாம் ஷால்லாம் போட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு திரும்ப ரூம் போயிட்டு அவர் போட்டிருந்த ஷாலை எடுத்து ரூமில் வச்சுட்டு திரும்ப ஷால் இல்லாமல் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு போகும்போதே அதில் அந்த குழுவில் காயத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சத்குரு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, சத்குரு லட்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் சத்குரு தூக்கி அவங்க மடியில் உட்கார வைப்பாங்க அந்த பொண்ணை. அந்த மாதிரிலாம் பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த பொண்ணும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி சத்குரு பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க. சின்ன பொண்ணா சொல்கிறேன்? சின்ன பொண்ணுன்னா இப்போ ஒரு 28 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சத்குருக்கு என் பேர் ஞாபகம் இருக்குமாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி தெரியலம்மா, எங்களுக்கு சத்குரு தான் பேர் வைக்கிறாங்க, ஆனால் பார்க்கும்போது சில நேரங்களில் சாமி உங்கள் பேர் என்னன்னு நம்மக்கிட்ட பேரை கேட்குறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அவர் ஞாபகத்தில் இருக்குமா என்னங்கிறது எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே போயிட்டு இந்த ஷால்லாம் வந்து அவங்க கொடுத்ததை சத்குரு ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கி போட்டுட்டு அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க முடியும். போட்டுட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கே அவள் காயத்ரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து கேட்டதும் வந்து இதாக இருந்திருக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு கண்ணிலையும் தண்ணி, சத்குரு கண்ணிலையும் தண்ணி. அப்போ அவர் சொன்னார், நான்லாம் எல்லாம் இவங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன பிள்ளைங்களாக பார்த்தது, இப்போ எல்லாம் பெரிய பொம்பளைங்களாகி வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இமயமலையில் வந்து ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ அவர் அங்கேயும் இதை வந்து பேசியிருக்காரு. இது ரீசெண்டாக எனக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தேன். இந்த தானிக்கண்டி மக்கள் பற்றி ஹிமாலயாஸில் ஏதோ ஒரு என்ன நிகழ்ச்சின்னு தெரியல, ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தைங்க எல்லாமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எனக்கு வந்து ஷால் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு வந்து பெருமை. நான் வேணான்னு சொன்னேன், இருந்தாலும் நாங்கள் சம்பாரிச்சிருக்கிறோம், நாங்கள் எங்களிருந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்குரு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில். அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஓகே சாமி, நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த தானிக்கண்டி மக்களுக்கும் சத்குருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இது பொதுவாக நான் கேள்விப்பட்டது. ஆசிரமத்தில் ஒரு சிலர் என்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. என்னென்னா சத்குருவோட போன பிறவியில் சத்குரு வந்து இந்த வெள்ளிங்கிரி மலையில் இருக்கும்போது இந்த தானிக்கண்டி மக்கள் அவங்க வந்து மலைக்கு அந்த சாம்பிராணி எடுக்கிறது, சீயக்காய் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுக்காக போகும்போது அங்கே ஒரு குகையில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சாமி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் வந்து சாப்பாடெல்லாம் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பண்ணுற சாப்பாட்டை அவருக்கு வந்து போகிறப்ப எப்போ போகிறாங்களோ அப்போல்லாம் அவருக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த தானிக்கண்டி மக்கள் வந்து அவருக்கே சாப்பாடு போட்டவங்க. அதனால் அவங்க கூட நம்ம எப்போவுமே வந்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கடை வச்சு இது பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024 ட்ரைபல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆசிரமத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிஸு அப்புறம் அங்கே இருக்கிற ரெசிடெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க. இந்த மலைவாழ் மக்கள் அவங்க சாப்பாடு போட்டாங்க. ஆமாம், சாப்பாடு போட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஆனந்தமான விஷயமா இருந்தது. எதனாலனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு தேவைன்னா நம்மக்கிட்ட சாமி எனக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி ஏதோ சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படி கேட்டுட்டு இருந்தவங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பாடு போட்டாகணும்
நீங்கள் வந்து எல்லாரும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், எல்லாரும் வர்றது முடியுமான்னு தெரியல அப்படிலாம். அவங்க வந்து இருக்கிற மற்றவங்க கிட்டலாம் விசாரித்து எல்லா சாமியும் எங்கே பார்க்க முடியும்னு கேட்டு, பிக்ஷாலுக்கு சாப்பிட வருவாங்க, அப்போ போனால் பார்க்கலாம் யாருக்கிட்டே தகவல் தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்வைட் பண்ணி எல்லோரும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அப்போ போன பிரிவில் அவருக்கும் போட்டிருக்காங்க, இந்த பிரிவில் நமக்கு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களோட அன்பை வந்து அவங்க எந்த வகையில் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தானிக்கண்டி பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடெண்ட்டும் நான் கவனித்தேன். சத்குரு எதர்ச்சியாக வந்து அங்கே போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர், அவர் நான் பெருசாக யாரு கூடயும் பேசி பார்த்ததே இல்லை. வெள்ளிங்கிரின்னு சொல்லி பேர், ஊரில் அவரை கொன்னையன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாரு கூடயுமே பெருசாக பேசி பார்த்ததில்ல. அவருக்கு வந்து அவருக்கு ஒய்ஃபு இந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது, அக்கா அவங்க தான் இருக்கிறாங்க. அவர் வந்து ஆடு மாடு இதெல்லாம் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வழியில் சத்குரு பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஆடு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆடு பிடிச்சி போய் நம்ம வந்து அவருக்கு அந்த ஆமாம் கொடுத்தோம். அந்த ஆடு கொடுத்ததுட்டு நான் சொன்னேன், சத்குருவே சொல்லியிருக்கிறாங்க, அவர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இது அவர் கொடுக்குற ஆடு. நம்ம வந்து இதிலிருந்து குட்டி எல்லாம் ஏண்டதுக்கப்புறம் அதை நம்ம விற்றுக்கலாம், ஆனால் இது அவர் கொடுத்த ஆடு, இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னாங்க, என் உயிரே போனாலும் இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த பர்சன் பேசி பார்த்ததில்ல யார் கூடயும். அவர் வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாங்க போது எனக்கு அது எந்த அளவுக்கு அது கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் இது வந்து சத்குரு சாமி கொடுத்தது, என் உயிர் போனாலும் நான் வந்து இந்த ஆட்டை வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடவை போகும்போது, சாமி சத்குரு கொடுத்த ஆடு வந்து குட்டி போட்டிருக்குன்னு என்னை கூப்பிட்டு போய், இந்த குட்டி இது குட்டி அப்படின்னு, அப்புறம் 2வது குட்டி போட்டப்போ இது 2 குட்டி பாருங்கள் அதுதான் போட்டோன்னு சொல்லி அங்கே போகிறப்பெல்லாம் அவர் காமிப்பார். அந்த மாதிரி அந்த மக்கள் கூட அவர் சத்குரு எப்போவுமே இதாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் அவங்க கதை சொல்லுவாங்க, சத்குருலாம் எங்கள் கூட வந்து ஆடுவார் பாடுவார், அவரே வந்து எங்களுக்கெல்லாம் பரிமாறுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து நாமளும் பேசாமல் அந்த கிராமத்தில் பிறந்திருக்கலாமோன்னெலாம் நினச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் மடக்காடு வில்லேஜ் பக்கம் ஒரு நாள் சத்குரு வந்தாங்க. அதுவும் ட்ரைபல் மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு வில்லேஜ் தான். அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்தாங்க. அவங்க வந்து சத்குரு வந்து அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சத்குருக்கிட்ட ஓடி வந்தோடனே அவர் வந்து அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி தட்டி கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேட்டாங்க. கேட்டு அந்த பொண்ணு வந்து கன்னியாஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். சாமி இந்த பொண்ணு பார்த்துக்குங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களை பெரிய காலேஜில் படித்து எவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய காலேஜில் அந்த பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு இப்போ ஈஷா வித்யா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க, இப்போ வந்து இன்னமும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் பார்க்குற அந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணுங்கிறது அப்பப்போ வந்து அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த ஆடு வாங்கி கொடுத்த அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது தான் நானும் அந்த வில்லேஜுக்கு ரெகுலராக போகிறேன். அந்த பர்சன் யாரு கூடயும் பெருசாக பேசுறதில்ல, நானும் அவர் கூட எதுவும் பேசலை, மற்றவங்க கூட பேசுவேன். ஆனால் அவர் எப்படி பார்த்தாரு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தான் சத்குருவை பார்த்தா வந்து ஒரு வியப்பாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, வேற ஒரு தருணத்தில் வந்து சத்குரு என்னை மீட் பண்ணும்போது, அதாவது சத்குரு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க, வழியில் நான் கிராஸ் பண்ணுறேன். அப்போ வந்து சத்குரு மீட் பண்ணுறாங்க. அப்போ பேசும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேங்கிறது அவருக்கு அப்போ கிளியராக தெரியும். அப்போ வந்து இப்போ என்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம டிபார்ட்மெண்ட் லோக்கல் வெல்ஃபேர் ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு மக்களோட லைவ்லிஹுட்டுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கோங்க சத்குரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து அவர் சொன்னாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சாமி, தனியாக நம்ம உட்காந்து பேசலாம் இதை பற்றி, இது நம்ம அடுத்த லெவலுக்கு இவங்களெல்லாம் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதுவே பெரிய ஷாக்கிங். என்னை பார்த்து சத்குரு வந்து தனியாக உட்காந்து பேசலான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் கூட கிடையாது. அவர் பேசுகிற அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருங்கிறது வந்து என்னால் ஒவ்வொரு தடவையிலையும் வந்து அது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த செம்மேடு இந்த மற்ற கிராமத்து மக்கள் வந்து வந்திருக்காங்க, ஒரு பத்திரிக்கை கொடுக்க வராங்கன்னா கூட அவர் இருக்கிறாருனாக்க அவர் அலோவ் பண்ணி அவருக்கே நேரடியாக பத்திரிக்கை கொடுத்துவாங்க. ஊர் மக்கள்லாம் போனோம்னாக்க நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னாக்க நாங்கள் சத்குருக்கிட்டே பேசிக்கிறோம், சத்குரு இங்கே வந்தாருன்னா சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செம்மேடு மக்கள் வந்து சத்குரு வந்து சொல்லியிருக்காரு எங்களுக்கு, இதுதான் வந்து ஆசிரமத்தோட வாசல்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு முட்டுத்தொழில் செம்மேடு மக்கள்லாம்
நாங்களும் வந்து ஆசிரமவாசிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். சாமி, இப்போ இந்த ட்ரைபல் வில்லேஜில் நம்ம போய் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு சொன்னீங்க. ஸோ முதல்ல இந்த வில்லேஜில் நம்ம நுழையும் போது நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சி நுழைஞ்சோம், இப்போது அது என்னென்ன நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஒரு 6 வருஷமாக நான் இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பல பேர் இந்த செயல் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்புறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த சுவாமிங்கெல்லாம் அவங்க போயிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி அவங்கள பல்லு விளக்கி வச்சு குளிக்க வச்சு வண்டியில் தூக்கி போட்டு, வண்டியில் கூட்டிகிட்டு வரதில்ல, தூக்கி போட்டு, ஏன்னா வரமாட்டாங்க, அப்படி தூக்கி போட்டு எடுத்து வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அடுத்த நாள் இவங்க போகும்போது காட்டுக்குள்ளே பூந்து ஓடிடுவாங்க. அவங்கள ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்கூலுக்கே கூப்பிட்டு வர வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி ஓடினவங்களை பிடிச்சிட்டு வந்து ஸ்கூலுக்கு போட்டாங்களோ அவங்க வந்து, சாமி என் குழந்தைக்கு ஈஷா வித்யாவில் அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்திருக்குது. அந்த மாதிரி நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு ஓடினவங்க 8வது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம எப்படியோ பிடிச்சி வந்து இது பண்ணி படிக்க வச்சுட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் படிப்போட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு அவங்க வந்து என் குழந்தைய படிக்க வைங்க அப்படின்னு கேட்குற அந்த மாற்றம் நடந்திருக்குது. அவங்க குழந்தைங்க எல்லாமே இப்போ முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்க. நர்ஸு வந்து ட்ரைபிள்லேருந்தே ஒரு 4 நர்ஸ் இருக்கிறாங்க. ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் அந்த பின்னணியிலேருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக நான் கவனிச்ச வரைக்கும் 8வது தாண்டி ஒரு குழந்தை போயிருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ வந்து கிராஜுவேஷன் வரைக்கும் போயிருக்கிறாங்க, அது சார்ந்த வேலைக்கும் போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய முன்னேற்றம். அது மட்டும் இல்லை, இதில் ஈஷா வித்யாவில் படித்து ஹையர் எஜுகேஷன் போனவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தா ஒரு மேடையில் பயம் இல்லாமல் இங்கிலீஷில் பேசணுன்னா கூட பேசுகிறாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் பேசுகிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சத்குரு வந்து ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கிறாங்க இதுக்கு. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இந்த ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டவங்க எவ்வளோ இதுக்காக, உண்மையை சொல்லணும்னா அவங்கெல்லாம் வந்து இதுக்காகவே வந்து அவங்கள அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க நன்மைக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கு இதில் விருப்பம் இல்லை, பட் ஆமாம் தெரியல, விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல என்ன இது எதுக்கு அப்படின்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு இது பிடிக்கலனாலும் தெரியலனாலும் அவங்களுக்கு இது நல்லதுங்கிறத புரிஞ்சு அதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்குது. என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் சுவாமி? இப்போ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போவோம், மக்கள் நம்மளை எப்படி ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நம்ம ஆரம்பத்தில் கிராமத்தில் போன நேரத்தில் வந்து நம்மளும் ரொம்ப சின்ன அளவில் தான் இருந்தோம். அதனால் வந்துட்டு அவங்க வழக்கமாக பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க பழக்கத்தில் இருக்காங்க. அந்த குழந்தைங்க நம்ம கூட்டு வருவோம். ஆரம்பத்தில் வந்து ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு, நம்மளை பற்றி எல்லாம் போனால் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் இந்த கதையெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கே போனாக்க பிடிச்சி வச்சுருவாங்க அங்கேயே, இல்லை இருட்டு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போனோன்னா என்ன பண்ண தெரியும், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து விஷயங்கள் கிராமங்களில் பேசி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துங்களில். அதனால் ஒரு பயம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம டான்ஸ் சொல்லித்தரோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதோ ஒரு வில்லேஜுக்கு அவங்க போகிறாங்க, கோயில் திருவிழாவுக்குலாம் போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு அவங்க ரிட்டன் வர்றதுக்கு சில சமயம் 11 மணி 12 மணி 1 மணி எல்லாம் கூட ஆகிடும். ஏன்னா அங்கே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க போட்டிருக்க அந்த டான்ஸ்க்காக இருக்க காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு நான் அவங்களோட காஸ்டியூம் மாற்றி வரணுன்னா 12லேருந்து 1 மணி கூட ஆயிரும் சில சமயம். ஆனால் அவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க வந்து ஒரு கால் பண்ணி, பேரண்ட் ஒரு கால் பண்ணி, ஏன் என் பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும். அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நம்ம வயசுக்கு வந்த பிள்ளைய வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்காக வர்றாங்க அப்படின்னாலும் அவங்க பத்திரமா கொண்டாந்து நம்ம வீட்டு சேர்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, நாங்கள் பார்க்க முடிஞ்சது சுவாமி, இப்போ நீங்கள் அந்த கிராமத்தில் நடந்து போனாவே மக்கள் உங்களை வந்து அந்த அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் வந்து உங்களை வந்து உங்களை அப்படியே ஒரு ஃபேமிலி மெம்பரை பார்த்து வரவேற்கிறாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அனுபவம்? இதில் முக்கியமாக நிறைய நேரம் வந்து நான் அந்த கிராமங்களில் போகும்போது அவங்க கையெடுத்து கும்பிடும் போது, நமஸ்காரம் சாமின்னு சொல்லும் போது, இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் அந்த நிறைய குழந்தைங்களை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் எனக்கு அவங்க பண்ணுறதில்ல, சத்குரு எனக்குள்ளே போட்டிருக்கிற அந்த விதைக்கான மதிப்பு. நான் இதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல 0 தான் அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு விஷயம் நான் பார்க்க முடிஞ்சது. அவர் எனக்குள்ளே கொடுத்துருக்குற இந்த விஷயந்தான்
அந்த மக்களை என்னை வந்து இப்படி பார்க்க வச்சிருக்குது அப்படிங்கிறதும் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் இதை நான் முக்கியமாக பகிர்ந்துக்கணுன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு இப்போ என் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருந்து? ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே நம்ம ட்ரைபல் மக்கள் கூட ரொம்ப இதில் இருக்கிறதுனால ஊர்லேருந்து வந்தாங்கனாலும் இந்த கடையெல்லாம் இருக்குது, அப்போ வந்து இவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க நல்லா பேசுகிறாங்க, அதனால் அவங்களுக்குள்ள நிறைய பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டதில் நிறைய தகவல், சாமி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க எல்லாம் அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு தடவை சொன்னாங்க, வீட்டில் இருந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்களை ஒரு 4 பேரை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து இத்தனை கிராமத்தில் இவ்வளோ குழந்தைங்களுக்கு படிப்புக்கும் அவங்களோட கடை வச்சு இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் வசதிக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எங்கள் கூட இருந்தீங்கன்னா வெறும் 4 பேரோட போயிருக்கோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் இருக்கும்போது இப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் நல்லா இருக்குங்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. இவ்வளோதான் வேணும்னு நானும் நினச்சேன். அவங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்குறத தாண்டி இந்த மாதிரி எல்லாரோட நன்மைக்காகவும் யாரோ சாமி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் பிரம்மச்சரி எடுத்ததுக்கு அப்பத்துலேருந்து வீட்டில் இருந்து சாமின்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து பிரம்மச்சரியம் எடுத்த அந்த தீட்சை நாள் வந்து 2 வருஷமாக கடந்த 2 வருஷமாக அங்கே இருக்கிற ஒரு 10-20 பேருக்கு அன்னதானம் போட்டு பிரசாதம் கொடுத்து அங்க போடுறாங்க. ஓகே, நீங்க பிரம்மச்சரி எடுத்த அந்த தினத்தை வந்து அவங்க வந்து அன்னதானம் போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நான் அவ்வளோதான் இது பண்ணேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனவங்க இப்போ வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு சத்குரு வந்து வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், இப்போ இவங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு நம்ம குறிப்பிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுறோமா சுவாமி? பொதுவாக வந்து நிறைய இடங்களில் நம்ம வேலை கொடுக்குறோம் ஆசிரமத்தில், அதுக்கப்புறம் கடை வச்சு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் படிக்க வைக்கிறது மூலமாக வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதான் நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு டிகிரி முடித்து ஒரு நர்ஸாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா இது வரைக்குமே அவங்க ஏதோ வேற யாருக்கும் ஆனது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். இப்போ நமக்கும் அது பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் போனது ஒரு பெரிய ஒரு சுவாமி, அது கேள்விப்பட்டோம், நாங்கள் மேகசீனில் நியூஸ்லாம் கூட பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சுவாமி. நம்ம வந்து சர்ப்பவாசல்லேருந்து ஆதியோகி வரைக்கும் வந்து நிறையா கடைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு 8 கடைகள் வந்து இங்கே ட்ரைபல் மக்களுக்கு அவங்க ரன் பண்ணுற கடைகள். இது எல்லாமே வந்து குழுக்களாக தனி ஆளுக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கடைக்கு 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் இருக்கிற மாதிரி குழுக்களாக வந்து மக்களை ஒரு குழுவாக சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஏன்னா அந்த வருமானம் எல்லாத்தையும் அவங்க பகிர்ந்துப்பாங்க. அந்த கடையிலேருந்து வர்ற வருமானம் எல்லாமே அவங்க அந்த கடைக்கு வந்து நம்ம எதுவும் வாடகை, அதே மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் எதுவும் நம்ம அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அதே மாதிரி 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கிறதுனால இந்த ரெண்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பார்டனாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அது நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கடை வச்சு பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோடய பேக்ரவுண்ட் கேட்ரிங் அப்படிங்கிறதுனால எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை அவங்க கூட இருந்து சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது சொல்லிக் கொடுக்குறோம். வேறு யாராவது இதை பற்றி தெரிஞ்சவங்களை இருந்தவங்கள கைட் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். இது மூலமாக ஒரு 45 குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த 8 குழுக்களில் வந்து பயனடைகிறாங்க. 8 குழுக்களில். ஓகே, மேலும் அந்த பேட்டரி இதெல்லாமும் கூட இந்த அந்த இதில் வந்து இந்த முதல் குழு நம்ம ஆரம்பித்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா, செல்லமாரியம்மன் குழு தானிக்கண்டிலேருந்து, அவங்க தான் அந்த பேட்டரி காரையும் ஓன் பண்ணுறாங்க. அதுலேருந்து வர்ற இன்கம்மும் அது. இப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஊரில் வந்து அவங்க எக்கனாமிக்கலாக வந்து பெரிய ஆளுன்னு வச்சிங்களேன். இப்போ கோயில் திருவிழா வருதுன்னா டொனேஷன் கேட்க போகிறாங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு. கோயில் திருவிழாவுக்கு வந்து செல்லமாரியம்மன் கோயில் இருக்குது ஊரில். இப்போ இந்த தடவை மேஜர் பார்ட் வந்து இப்போ நமக்கு ஆசிரமில் எப்படி கேட்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்ககிட்ட டொனேஷன் கேட்குறாங்க. நான் கேட்டேன், கோயிலுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணீங்க திருவிழாவுக்குன்னு சொல்லிட்டு, 7 நாள் அன்னதானம் நாங்கள் தான் சாமி போட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் திருவிழா அன்னைக்கு வந்து எங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் இந்த கடையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து 5000 ரூபா டொனேஷனாக கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 200 ரூபா ஒரு ஆளுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ 200 ரூபாய்க்கு எங்கே சாமி போகிறதுன்னு கேட்டவங்க அதில் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 5000 ரூபா டொனேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி காவேரி காலிங்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ட்ரைபல் மக்கள் எல்லாருமே வந்து டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க.
அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக அவங்களோட வளர்ச்சி இருக்குது. இன்னும் அதை வளர்த்துறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதும் பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று இந்த செல்லமாரியம்மன் குழு வந்து இப்போ ஐடி ஃபைல் பண்ணுறாங்க. ஓ 2 வருஷமா. ஓகே சாமி. ஐடினா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களா சாமி? ஆமாம், இந்த கடந்த 2 வருஷமாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக இதை கேட்கும்போது. ஆமாம், அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது இதாக இருக்குது. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஓகே சாமி. அந்த ஃப்ளைட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த கடைகளில் வந்த அந்த வருமானத்தை வச்சு அது மூலமாக அவங்க சொந்த காசுலேயே பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது வந்து நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சம்பாரிச்சிங்கன்னா நம்ம வந்து டூர் பஸ்ஸில் போகிறோம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம அடுத்த தடவை ஃப்ளைட்டில் போகிறோம் டூர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து கண்டிப்பாக போகணும் சாமின்னு சொல்லிட்டு ஒரு 41 பேர் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பேர் கொடுத்து அதுக்கான பணத்தையும் அவங்க ரெடி பண்ணாங்க. அவங்க சம்பாரிச்சு அவங்களே சொந்த செலவில் அவங்களே சம்பாரிச்சு வந்தாங்க. இது முதல் தடவை அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே போயிட்டு வந்தாங்க? இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து ஃப்ளைட்டில் போனாங்க. இது வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில நாங்கள்லாம் புக்கில் தான் பார்த்துருக்குறோம். மகாபலிபுரத்தில் அந்த கல் யானை அது இதெல்லாம், அது இல்லாமல் கடல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, எங்கள் ஊரில் ஆறு தான் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்க்க வச்சுட்டு அப்புறம் திரும்ப நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். அந்த முதல் தடவை போன அனுபவத்தை வச்சு இந்த ஃப்ளைட்டில் போகிறதுனா ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாம் காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சம்பாரிச்சா எப்போ வேணாலும் போகலாங்கிற அந்த ஒரு இது வெறும் டூர் மாதிரி மட்டும் இல்லாமல் இது எப்போ வேணாலும் நம்ம நினச்சா போக முடியுங்கிற அந்த இதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பித்தாங்க, சாமி அடுத்த தடவை இந்த மாதிரி கிட்ட இருக்கிற இடத்துக்குலாம் போக வேண்டாம், தூரமாக இருக்கிற இடம் ஏதாவது சொல்லுங்கள் சாமி. இது வந்து இப்போ ஏறினோன்னு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு 10 பேர் இப்போ வந்து 2வது தடவை வாரணாசி போனாங்க. பெரிய லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு. ஆமாம், காசிக்கு வந்து ஃப்ளைட்டில் போனாங்க. நான் அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வாரணாசி போனோம் இந்த பேட்சில். அந்த 70 பேர் போனதில் 10 பேர் ஃப்ளைட்டில், அதில் 8 பேர் ட்ரைபிள். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுனா இது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சம்பாதிக்கணும் அவ்வளோதாங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சம்பாதிக்கிறதுக்கான வழியும் அவங்களுக்கு இருக்குது. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் அது கூட என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சாமி, இப்போ ஈஷா யோகா மையம்ங்கிறது ஒரு யோகா சென்டர். பட் நம்ம சுற்றி இருக்க இந்த ட்ரைபல் மக்களுக்கு வந்து நம்ம அவங்களோட பொருளாதாரம், கல்வி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அதை நம்ம முன்னேற்றணும். பட் இப்போ அவங்களுக்குலாம் நம்ம யோகா சொல்லி கொடுக்குறோமா, அதை அவங்க முதல்ல எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ சத்குரு இது பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. பசியில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து போய் நம்ம யோகா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது வந்து பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு முதல் ஏற்பாடாக வந்து எக்கனாமிக்கலாக அவங்க வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது. எல்லாருமே யோகா ரெகுலராக பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல, ஆனால் கற்றுருக்குறாங்க. ஒரு சிலர் அது வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டினியூவாக வந்து அதை பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புஷ்அப் தேவை இருக்குது. ஆனால் இந்த தேவி பூஜை பண்ணுறது, தேவி கோயிலுக்கு மாலை போடுறது, இப்போ இந்த ஆடி வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை நடந்தது. அதுக்கெல்லாம் வந்து விளக்கு பூஜையில் எல்லா மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் குரு பௌர்ணமிக்கு தியானலிங்கத்துக்கு வந்து பால் அர்ப்பணிக்கிறது இருந்துச்சு. எல்லோரும் நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதியோகியிலேருந்து பால் குடம் வந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் அர்ப்பணித்தாங்க. நாம் வந்து ஒரு 108 லிட்ரு அந்த மாதிரி 108 குடம் 108 லிட்டருங்கிற கணக்கில் ஏதோ ஒன்று பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியில் 290 லிட்டரு பால் வாங்கி கடைசியாக அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு பால் பார்த்தாம ஆற்று தண்ணியை தீர்த்தமாக எடுத்து அதை தலையில் வந்து கொண்டு ஆஃபர் பண்ணுற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கோயில் கூட தியானலிங்கம், லிங்கபைரவி கூட மக்கள் தொடர்பு படுத்திக்கிறதுங்கிறது நல்லா இருக்குது. அப்புறம் ஆதியோகியில் அமாவாசை பூஜை ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களுக்கு தாங்கிறது சத்குரு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லா அமாவாசைக்கும் எல்லா ஊர்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிறனால அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு ஏரியா, தொண்டாமுத்தூர் அந்த பேரூராட்சி ஒரு தடவை, 2 பஞ்சாயத்து சேர்த்து இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்து தனியாக எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு அமாவாசை பூஜை பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு அமாவாசை பூஜை பர்டிகுலராக வந்து ட்ரைபல் மக்கள் மட்டும் பண்ணுற அமாவாசை பூஜை, அது அவங்க நல்ல சிறப்பாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட பாரம்பரிய இசை நடனம் இருக்குது, அதெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆதியோகிக்கு வந்து யோகீஸ்வர லிங்கத்துக்கு அவங்களே பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த கிராமமே எடுத்து இதை பண்ண. ஆமாம், அந்த கிராமமே எடுத்து பண்ணுறாங்க. அது நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் அந்த அமாவாசை வரும். ஜென்ரலாக தீபாவளிக்கு முதல் நாள் அவங்க தூங்க மாட்டாங்க, எல்லாம் டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாமே இங்கேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து எல்லா ஊர்களுக்கும் ஸ்வீட்டு
கிராக்கர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்காக வந்து அதுக்கு கூட வந்து நம்ம கூட வந்துடுவாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் சாயங்காலம் அமாவாசை பூஜை. கிட்டத்தட்ட வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் வந்து இவ்வளோ, ஆனாலும் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது இல்லாமல் இதில் நம்ம இன்வால்வ் ஆகிக்கணுங்கிறதுனால அந்த பசங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சுவாமி, இந்த மலைவாழ் மக்கள் ஈஷாவை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இதோட அவங்க எப்படி அவங்க தொடர்பு உணவு நிலையில் அவங்க எப்படி இந்த ஈஷாவோட அவங்க ஒன்றிணைஞ்சு இருக்காங்க? இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு தடவை எதர்ச்சியாக என் கூட வந்த ஒருத்தர் வந்து ஒரு அம்மா கிட்ட கேட்டாங்க, ட்ரைபல்லேருந்து வந்த ஒரு அம்மா கிட்ட, ஈஷாவில் வந்து நீங்களே பூஜை பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ஈஷா வந்து எங்களுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ கல்யாணம் ஆகி வேற எங்கேயோ வந்திருக்கிறோம், ஆனால் வந்து ஈஷா வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே அது புதுசாக இருந்தது. நம்ம கூட அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உணர்வில் இருக்குது, தாய் வீடுங்கிற உணர்வு இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. சாமி, சத்குருவை எப்படி பார்க்குறாங்க இந்த மக்கள்? நான் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய நேரங்களில் அவங்க பேசும்போது கவனித்தா நம்ம இங்கே ஆசிரமத்திலே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சிருக்கிறோமோ அதை விட அவங்க வந்து அதிகமாக புரிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே வந்து என்னை ரொம்ப வியப்படைய வச்ச விஷயம் அப்படின்னா, அவங்க தள்ளி இருக்கிறாங்க, ஆசிரமத்திலே இல்லை, தேவைங்கிறப்ப நமக்கு இங்கே ஏதோ ஒரு செயல் தேவைன்னா வராங்க, இல்லைன்னா ஊர்லேருந்து ஏதோ ஒரு செயல் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சத்குருவை பற்றி பேசும்போது கேட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன். அவங்க வந்துட்டு ஏதோ இந்த ஆன்மீக பாதையிலே இருந்து அவர் கூட இருந்தே பார்த்தவங்க எப்படி இருக்குமோ அப்படி, ஒருவேளை அவங்க ஆரம்ப காலத்தில் அவர் கூட இருந்து பார்த்ததுனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஆழமாக வந்து அவரை புரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பேசும்போது வந்து அவர் எங்களை காக்க வந்த கடவுள், குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணி கேட்டிருக்கிறேன். அவர் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து வாழ்வு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசி கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அவர் கட்டாயமாக வந்து ஊர் மக்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்றது வந்து சாமி, பெரிய சாமி. நாங்கள் இப்போ எங்களுக்கும் வந்து எங்களையும் எல்லாரையும் சாமின்னு கூப்பிட்றதுனால அவர் வந்து பெரிய சாமி அப்படின்னு சொல்லி வந்து உங்களை சாமின்னு கூடுவாங்க. சத்குரு பெரிய சாமி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாருங்களா, பெரிய சாமி எப்பயும் சாமி ஊருக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே சத்குருங்கிறது எல்லாருக்கும் இது புரியுதுங்கிறதுனால அந்த வயசானவங்க அப்படி சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் சத்குரு வந்து சத்குரு சாமி எப்போ வருவாங்க அந்த மாதிரிலாம் கேட்குறதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்து அவரை முழுக்க ஆழமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே சாமி, நாங்கள் ஈஷாவில் பல செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துருக்கோம் ஈஷா ஆர்கனைசேஷனாக. பட் இப்போ இந்த நீங்கள் சொல்லும் போது கேட்கும்போது தான் தெரியுது ட்ரைபல் ஆக்டிவிட்டியில் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான நிதி தேவைகள் அதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கோ சாமி? அது எந்த மாதிரி நமக்கு அந்த சப்போர்ட் இருக்குது? நம்ம இப்போ ஈஷா அவுட்ரீச் மூலமாக இந்த செயல்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஈஷா அவுட்ரீச்சுக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து தகவல் மக்களுக்கு தெரிகிறவங்க அதுக்காக டொனேட் பண்ணுறாங்க. இப்போ ஈஷா வித்யா ஸ்கூல் இருக்குன்னா ஈஷா வித்யா ஸ்கூலுக்கு குழந்தைங்களை படிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கும் அது மூலமாக இந்த மாதிரி படிக்க வைக்கிறோன்னு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நேரடியாக வந்து ஈஷா அவுட்ரீச்சுக்கு டொனேட் பண்ணி அது மூலமாக அதிலிருந்து வர நிதியை வச்சு தான் இந்த செயல்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஸ்கேலப் பண்ண போதுமே அதில் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம அதுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் இருந்தாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்களை அணுகி நம்ம அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிறோம். சாமி, நம்ம இன்டர்வியூக்கு இன்றைக்கி மழையும் வந்துருக்காங்க. உங்களுக்கு நடந்த ஏதாவது மிஸ்டேக்கலான அனுபவங்கள் ஈஷாவோட அது ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இருந்தது. நான் முன்னாடியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு யோகா டீச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில் தான் வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த யோகா டீச்சர் ஆகணும், நான் யாருக்காவது யோகா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தது. அப்போ வந்து 2012 அப்படின்னு நினைக்கிறேன், 11 இல்லை 12 அந்த டைமில் சத்குரு வந்து ஈஷா கிரியா அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க சென்னை மெகா கிளாஸில். அந்த டைமில் அங்கே யார் கற்றுக்கிட்டாங்களோ அவங்க வந்து நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இது ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது முதல் தடவையாக அப்போ தான் அந்த பயிற்சி தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு ஒரே ஆர்வம் ஆயிடுச்சு, நம்ம இதை கற்றுக்கிட்டு போய் எப்படியாவது நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால் அது கற்றுக்கிட்ட ஒருத்தரை கூப்பிட்டு இது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லித்தர சொல்லிவிட்டு நான் அதை கற்றுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி எப்போ டைம் வந்துச்சோ அந்த நேரத்தில் வந்து நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இந்த ஈஷாக்கிரியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க எல்லாரும் அந்த பயிற்சியும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது டெய்லி பண்ணணும், காலையில் சாயங்காலம்லாம் பண்ணணும் சொல்கிறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரி, இதனால் என்ன பலன் என்ன கிடைக்கும் இது பண்ணால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஒரு 1.5-2 வருஷமாக அந்த டைமில் ஆசிரமிலே இருந்ததுனால பொதுவாக இது ஏதோ ஒரு பயிற்சி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம பண்ணணும், அது நம்மளோட நன்மைக்காக இருக்குதுங்க. பலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதில் முனைப்பாக இல்லை அந்த நேரத்தில். ஆனால் அதை கேட்கவும் இல்லை. என்னால் அது இப்படி கேட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு ஒரு 10 செகண்ட் கண் மூடி உட்காரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கண் மூடி உட்காந்துட்டு அப்புறம் கண் திறந்து நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது வந்து உங்களோட உடல் மனத்துக்கு ஒரு இடைவெளி கொண்டு வரும். உங்களோட மணிப்பூரக சக்கரம் தூண்டப்படுறதுனால உங்களோட ஆரோக்கியமும் பொருளாதாரமும் மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சி நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக ரொம்ப நன்மைகள்லாம் வரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு குரு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பயிற்சி நம்ம செஞ்சு நம்ம இதனால் நன்மை அடைகிறது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற குரு தட்சணையாக இருக்க முடியும். அவங்க வேறு எதையும் எதிர்பார்த்து நமக்கு இது கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து தோணுது. எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு நினப்பில் இது பண்ணிவிட்டு நான் திரும்ப இங்கே வந்துட்டேன். ஆனால் அப்போ வந்து மகாமுத்ராவில் தான் தங்கியிருந்தேன். நான் சேவாதாரராக இருந்த டைம் அது 2011. அங்கே வந்துட்டு மாதம் அப்போ காட்டுப்பூ வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு புக்கு வரும். அந்த புக்கில் அடுத்த மாதம் நான் எந்த மாதம் இந்த ஈஷா கிரியா கிளாஸ் எடுத்தனோ அதுக்கு அடுத்த மாதம் புக்கில் வந்து ஈஷா கிரியா செய்முறை பயிற்சி விளக்கம், அதுக்கப்புறம் ஈஷா கிரியாவின் பலன்கள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதை பார்த்தோன்னே முதல்ல எனக்கு ஆர்வம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு முதல்ல மற்றதெல்லாம் கூட படிக்கல, முதல்ல பலன்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி படித்தேன். அப்போ வந்து நான் அங்கே கிளாஸில் என்ன சொன்னனோ அங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு வரி மாறாமல் எல்லாமே அதில் இருந்தது. அப்போ தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே வந்து நான் உட்காந்துருந்தது நான் தவிர அது ஏதோ ஒன்று நம்ம முழுமையாக நான் இதை கொடுக்கணும், மக்களுக்கு இது சொல்லித்தரணும்னு ஒரு எண்ணமும் தீவிரமும் எனக்குள்ளே இருந்தப்போ அவர் என் மூலமாக அவர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் என்னை வந்து உறுதியாக வந்து சத்குரு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, சத்குரு வந்து குருவாக எப்படி ஏற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து என்னை வந்து முழுக்க இது கூட பற்றி இருக்கிறதுக்கு என்னை உந்துதலாக இருந்துச்சு. ஓகே சாமி, என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் சாமி, அது எல்லாமே நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ இங்கே நம்ம ஈஷா அக்ரோ மூவ்மெண்ட் இருக்குது, விவசாய இயக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மிங் ரிலேட்டடான ஒர்க் இருக்குது. இதில் எல்லாமே வந்து நம்ம இங்கே இருக்க கிராமத்து மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க, அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஆசிரமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் வந்து பல டிபார்ட்மெண்ட்டில் ஈவன் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு 60 to 70% எல்லாமே இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள் தான். அது இல்லாமல் கடை வச்சு கொடுத்துருக்குறோம். இங்கே ட்ரைபல் மக்கள் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆரோக்கியம் வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனால அதில் வந்து சத்து குறைபாடு இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்து தினமும் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்களோட நியூட்ரிஷனுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அவங்க அந்த குழந்தைய வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வர்றதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது பார்க்குறோம். கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க கர்ப்ப காலத்தில் அந்த தாயோட ஆரோக்கியத்துக்கு என்ன இதெல்லாம் தேவை, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இங்கே பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு செக்கப்பு கேம்ப் மாதிரி நடக்கும். அந்த கேம்புக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்காக. நம்ம இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்த அந்த வீடுகள் எல்லாமே நாம் அடிஷ்னலாக கொஞ்சம் பணம் சேர்த்து போட்டு அந்த ட்ரைபல் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். ஒரு 580 டாய்லெட்டுக்கு மேலே ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்குறோம் நம்மளோட ஈஷாவில் வந்து நேரடியாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். சாமி, இப்போ இந்த கிராம மக்கள் சார்பாக நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? பொதுவாக இங்கே கிராமத்தில் இருக்கிறது ஈஷா பற்றி மீடியாவிலையும் சில சோசியல் மீடியாவிலையும் ஏதோ செய்திகள் வருது.
ஆனால் வந்து இங்கே வந்து யாராக இருந்தாலும் இங்கே நேரில் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து ஆசிரமத்து கூட எப்படி இருக்கிறாங்க, ஆசிரமம் இந்த கிராமத்து மக்கள் கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல தூரத்தில் இருந்து இங்கே வந்து பார்க்காமே இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறத வந்து அவங்க மாற்றிக்கிட்டு நேரில் வந்து இது எப்படி இருக்குது, எந்த மாதிரி நடக்குது, மக்கள் எவ்வளோ இதில் ஆர்வமாக இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, இங்கே கிராம மக்கள் கூட ஆசிரமம் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்குது, கிராம மக்கள் ஆசிரமத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சினா எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறாங்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே நம்ம கிராமத்து மக்கள் எல்லாமே தான் இங்கே கடை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஆதியோகியிலேருந்து சர்ப்பவாசல் வரைக்கும் இருக்கிற கடைகள் எல்லாமே இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள் ட்ரைபல் மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக தான் கொடுத்துருக்கே தவிர வெளியிலேருந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து சுற்றி இருக்க கிராம மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற விதமாகவும் இருக்குது. அதையும் இங்கே வந்து பார்த்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நம்ம கடையில் எல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கலாம். கோயிலில் சக்தி ஊட்டப்பட்ட இடம் இருக்குது, ரொம்ப சக்தியான இடம் இருக்குது, இங்கேயும் எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்த பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. சத்குரு எந்த அளவுக்கு இந்த மக்களை நேசிக்கிறாங்க, மேலும் ஈஷா என்னென்ன விதமாக இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பல நெகிழ்வான தருணங்கள் இருக்குது. இதெல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷாவில் அடுத்த பாட்காஸ்ட்டை நம்ம சந்திக்கலாம். நன்றி.